பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்தம் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் கூடி வருவதற்கு தேவன் தந்த கிருபைகளுக்கு நினைத்து நான் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கோட்டையாய் இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையிலே நம்மை மகிழ பண்ணி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நமக்கு தந்து வழி நடத்தி செல்கிறாரே, அவரை நோக்கி நாம் இந்த காலை வேளையிலே அவருடைய முகத்தை பார்க்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் சொல்லி செய்யாமல் இருக்கிற தேவனே கிடையாது. இந்த காலை வேளையிலே அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். ஒரு வேளை இந்த காலை வேளையிலே துக்கத்தோடோ பாரங்களோடோ மன கிளேசத்தோடோ இந்த இடத்துல அமர்ந்திருப்பீர்கள் என்றால் ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும், என் தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. அவரால் செய்ய முடியாது, இயலாது என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அவர் சகலத்தையும் அவரால் செய்து முடிக்க திராணி உள்ள தேவன். எனவே நாம் இந்த காலை வேளையில் சோர்ந்து போக வேண்டாம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய சமூகத்தை நாம் அனுபவிப்போம், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால நம்மை நடத்த போகிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்கு நீ சமீபமாக இருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ராஜா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் அப்பா, எனக்காக ஏதாகிலும் நீர் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எனக்காக நீர் யுத்தம் பண்ணணும், எனக்காக நீர் முன்னாடி சென்று எல்லா காரியங்களையும் நீர் செய்து தர வேண்டும், எல்லா கோணல்களை நேராக்கி தர வேண்டும் ஆண்டவரே. எப்படியாயினும் நீர் எனக்கு செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? நம் தேவன் நமக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் நம்மை மறந்தது உண்டா? சந்தோஷமா பாடுவோமா? நம் தேவன் நமக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் நம்மை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வார் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வார் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். இந்த நேரத்தில் நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற சர்வஞானி நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை
நம்முடைய காரியங்கள் ஒருவேளை நம்மளுக்கு பெரியதாக காணப்படலாம், ஆனால் நம்முடைய தேவன் அதை விட பெரியவர். அது அவரால் செய்ய முடியாத காரியம், நம்ம கிரகிக்க முடியாத காரியத்தை இந்த நாளில் நாம் செய்வார். விசுவாசத்தோடு நாம் பாடுவோமா? நம் தேவன் நமக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் நம்மை மறந்தது உண்டா? நம் தேவன் நமக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் நம்மை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வார், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா, நீ கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர், எங்களுடைய இயலாமையில் நீ பெரிய காரியங்களை செய்கிறவர் ராஜா. ஒருவேளை நாம் எவ்வளவோ காரியங்களை முயற்சி எடுத்து 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 பார்த்து நமக்கு இப்போ முடியவே இல்லை, இயலவே இல்லை, என்னால் முடியல ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை தளர்ந்து போன சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த வேளையில் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் நோக்கி பாருங்க. அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. ஏதாயிலும் ஆண்டவர் நமக்காக செய்வார் என்ற முழு சித்தத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஆமாம், ஆண்டவருக்கு எல்லாம் எம்மாத்திரம். இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறவர். மரித்தோரிலிருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவது அவருக்கு லேசான காரியமாக இருந்தார். நம்முடைய காரியங்கள் அவருக்கு லகுவானது பிரியமானவர்களை. எனவே சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு கிரகிக்க முடியாத ஒரு அதிசயத்தை, நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அதிசயத்தை எனக்கு ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிப்போமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். விசுவாசத்தோடு கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. அவர் நல்லவராயிருப்பதுனால, அவர் வல்லவராயிருப்பதுனால, நம்மை காண்கிற தேவன் ஆகாரே அந்த தண்ணீர் வனாந்தரத்தில் கண்டாரே, அவருக்கு நீரூற்றி விளங்க பண்ணினாரே, அந்த ஆண்டவரே அவர் நம்மை இந்த நேரத்தில் பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறதுனால நாம் அவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை அவர் நம்முடைய மத்தியில் அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? படுவோம் நம் தேவன் நமக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் நம்மை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதிப்போ, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை நீர் இந்த நாளில் செய்ய போறீங்க. நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். 100% நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களை நீர் மறக்கவில்லை. எங்களுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய போறீங்க. அதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் காணப்படுங்கள். கட்டாயம் நிச்சயமாக இந்த நாளில் கத்த செய்ய போகிற அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையிலையும் கூட கத்தாவே எங்களோடு நீர் இடைபடுவீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்களுக்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் மார்க்கு 9:22. அதனுடைய 2வது பகுதி, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இந்த விஷயம், இந்த காரியம் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நடந்தது சம்பவம். அதாவது ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடித்த ஒரு மகனை ஒரு பெற்றோர் சீஷர்களிடத்தில் கொண்டு வராங்க. அவங்களால அந்த ஊமையுமான ஆவியை துரத்தக்கூட முடியலை, துரத்தக்கூடாமற் போயிடுச்சு. உடனே அந்த மகனை யாரிடத்தில் கொண்டு வர்றாங்க? இயேசுவினிடத்தில் கொண்டு வராங்க. அப்படி இயேசுவினிடத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த மகனுடைய தகப்பனார் இயேசுவினிடத்தில் சொல்கிறாரு. ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. அவனை பற்றி சொல்கிறாங்க, இவன் ஊமையாக இருக்கிறான், ஒரு ஆவி இவனை பிடிச்சிருக்குது, அடிக்கடி தீயிலையும் தண்ணீர்லையும் இவனை தள்ளி விட்டுருது, அடிக்கடி கீழே விழுந்துடுறான், நுர தள்ளி அப்படியே கடந்துடுறான் அப்படின்னெல்லாம் சொல்கிறாரு அவர். அப்போ அவர் சொல்லிக்கிட்டு சொல்கிறாரு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், பார்த்தீங்களா, ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். 2வது சொல்கிறாரு, எங்கள் மேல் மனதிறங்கி. அடுத்து 3வது சொல்கிறாரு, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வளோ ஒரு கைண்டு பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு தாழ்மை. ஆண்டவரே, அவரை பற்றி அறிந்து தானே அவரிடத்தில் வந்திருப்பார் இல்லையா? இயேசு நிறைய அற்புதங்களை செய்கிறார், நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், இறந்தவங்களை கூட உயிரோட எழுப்பி இருக்கிறார் என்றெல்லாம் அறிந்துதான். ஆனால் அவருடைய தாழ்மையை பாருங்க. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், இந்த கால வேளையில் ஏதாகிலும் அந்த வார்த்தையை குறித்து தான் ஆழமாய் நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் தான். ஏதாகிலும்
நாம் சில நேரங்களில் ஜெபிக்கும் போது என்னையும் சேர்த்தது எனக்காகவும் தான் சொல்கிறேன். பல நேரங்களில் நாம் எப்படி ஜெபிப்போம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு இப்படி செய்யணும், இந்த சில வரம்புகளை எல்லைகளை சொல்லி இந்த காரியம் இப்படி இருக்க வேண்டும், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி செய்யணும், இந்த இவ்வளோ ஒரு காரியம் இவ்வளோ நாளைக்குள்ள அதனுடைய எல்லா தன்மைகளையும் சொல்லி இப்படி தான் சொல்லி ஆண்டவர்கிட்டே சொல்லி கொடுத்து தான் நம்ம என்ன செய்வோம், செய்ய கேட்போம், ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு சொல்லுவோம். ஆனால் இவரை பாருங்கள், எங்கள் மேல் நீர் ஏதாயிலும் செய்யக்கூடும், ஏதாவது செய்திருங்க ஆண்டவரே. அப்போது எனக்குன்னு ஒரு சித்தமே இல்லை, எனக்குன்னு இப்படி தான் செய்யணும், நம்ம ஒரு அற்புதம் செய்யணும், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இந்த வழியாக இப்படி ஒருத்தங்களை இப்படி கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. என்னது, நீர் ஏதாயிலும் இந்த காலை வேளையில் நாம் அப்படி தான் நம்முடைய இருதயம் ஆக வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லும்போது நம்முடைய சுய விருப்பம் வெறுப்பு எல்லாம் சொல்லவே கூடாது. ஆண்டவர் உங்கள் சித்தம் எப்படியோ அப்படியே நீங்கள் செய்யுங்க, நீங்கள் ஏதாகிலும் உங்கள் விருப்பத்தின்படி எனக்கு செய்யுங்க, அதுதான் அதனுடைய பொருள். ஏதாகிலும் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், அதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரை, ஏதாகிலும் செய்யுங்க. நான் இந்த சிச்சுவேஷன்லேருந்து எனக்கு இதிலேருந்து ஒரு மாற்றத்தை வேணும், அதுதான் என்னுடைய எய்ம். ஆனால் நீங்கள் எந்த வழியை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வழியில் நீங்கள் செய்திருங்க. ஏதாயிலும் இதிலேருந்து மாற்றத்தை கட்டளை இடுங்க, ஏதாயிலும் ஒரு வழியை உருவாக்கி விட்டுருங்க அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தில் சொல்லிட்டு அடுத்தது 2வது சொல்கிறார் பாருங்க, எங்கள் மேல் மனதிறங்கி. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்யணும்னா அவர் என்ன செய்யணும், அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். 2வது அவருக்கு நம்மேல் ஒரு இரக்கம் வர வேண்டும். எவன் மேல் இறங்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன்னு சொல்லி வேத வசனத்தில் இருக்குது. அப்போ அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதெல்லாம் சொன்னால் நிறைய நேரம் ஆயிரும். இரக்கத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இரக்கம் ஆண்டவரிடத்திலிருந்து கிடைப்பதற்கு காலைதோறும் அவருடைய கிருபை கிடைக்கிறது, நமக்கு இரக்கம் கிடைக்கிறது. அந்த காலை தேனத்தில் நம்ம தேடுவதை நம்ம விட்டுறவே கூடாது. ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக்கொள்ள இறங்கி 3வது பாருங்க, எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்றால் நாம் முதல்ல செய்ய வேண்டியது நம்முடைய சித்தம் அல்ல, நம்ம யார்கிட்ட நன்மை பெற போகிறோமோ அவங்க சித்தப்படி ஏதாயிலும் எனக்கு கொடுங்க. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்க போகும்போது எனக்கு பாயாசம் வேணும், எனக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவு பிரியாணி வேணும், இவ்வளவு சாப்பாடு வேணும், இப்படியா சொல்லி கேட்பான்? ஏதாயிலும் கொடுங்க. எனக்குன்னு ஒன்றுமே இல்லை சித்தம், எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், அந்த சாப்பாடு அப்படி இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படி தான் அந்த எஜமான்ட்ட கேட்பான். ஏதாயிலும் தாங்க. அதே மாதிரி நம்முடைய சித்தத்தை விட்டுட்டு ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். 2வது என்னதுன்னா ஆண்டவரிடத்துலேருந்து இறக்கத்துக்கு பாத்திரமாக நம்ம மாறிட்டோன்னா ஆண்டவரிடத்துலேருந்து அப்படியே ஃப்ளோவாக வந்துடும், நம்மளுக்கு உதவி அப்படியே வந்துடும். இந்த காலை வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என்னுடைய சித்தமே வேண்டாப்பா, நீங்கள் ஏதாகிலும் எனக்கு செய்திருங்க, இந்த சூழ்நிலை, இந்த கடினமான இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை எப்படியாவது மாற்றிருங்கப்பா, ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய போகிறீங்க, அதை செய்திருங்க ஆண்டவரே, என்னுடைய சித்தம் இல்லை, இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் செய்யதை செய்யுங்க. 2வது என் மேலே இறக்கமாக இருந்துருங்க ஆண்டவர், நீங்கள் இறங்காவிட்டால் நான் எங்கே போவேன் அப்படின்னு இறக்கத்துக்கு கெஞ்சிருங்க. 3வது பாருங்கள், ஆண்டவர் இடத்துலேருந்து அப்படியே அந்த உதவிகள் வந்துடும். காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடுவோமா. அன்பு தகப்பனே, அப்பா உங்கள் வார்த்தையின்படி உடனே அந்த மனிதனுக்கு உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? உனக்கு விசுவாசம் இருக்கிறா, உன்னுடைய விசுவாசத்தின்படியே என்ன செய்தது ஆக கடவது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் இப்படி செய்திருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். உடனே அவனுக்கு விடுதலை கிடச்சிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சந்தோஷம். இதே போல் தான் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே என்னில் ஒன்றும் இல்லை, ஆவியில் எளிமையை கொண்டு வாங்க ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல
நம்மிடத்திலிருந்து பெருமை நமக்கு இப்படிதான் அப்படிதான் சொல்லும் பொழுது நம்மை தெரியாமலே நமக்குள்ள பெருமை இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு 100% ஆண்டவர்கிட்ட நிறைய அற்புதங்கள் நடந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழுவதும் ஆண்டவரை நீர் எனக்கு ஏதாவது செய்திருங்க, முழுவதும் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சவங்களுக்கு தான் ஆண்டவர் நிறைய உடனடியாக என்ன செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்து. இந்த காலை வெள்ளி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஏதாகில நீங்கள் செய்திருங்கப்பா, என்னால் முடியலப்பா அப்பா, இந்த நாளில் நான் எதிர்பார்க்குறேன், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் அற்புதத்தை அப்படின்னு சொல்லி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுக்கென்று விருப்பம் சித்தம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எதாகிலும் செய்திருங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு வியாதி தாங்க முடியலப்பா. இந்த வியாதியிலேருந்து எந்த வழியில் எப்படி இதை மாற்றணுமோ அதை சுகமாக்கணுமோ செய்திருங்க ஆண்டவரே. எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தாங்க முடியலப்பா, ஏதாயிலும் ஒன்றை செய்திருங்க ஆண்டவரே. ஏசப்பா இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்குங்கப்பா. நாட்கள் போயிட்டே இருக்கிறது, வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் திருமணம் ஆகல, எல்லா மனிதர்களும் பரியாசமான பார்க்குறாங்களே ஆண்டவரை, ஏதாயிலும் ஒன்று செய்திருங்க என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கா ஆண்டவரே நீ பாருமப்பா, இறங்குங்க ஆண்டவர். கற்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிறாங்க தகப்பனே, ஏதாயிலும் ஒன்று செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளோ நாட்கள் போராடி பார்த்து விட்டேன், இந்த வேலை கிடைக்கவே இல்லையே, எனக்காக ஏதாயிலும் ஒன்றை உருவாக்குங்கப்பா, ஏதாயிலும் ஒரு இடத்தை எனக்கு ஏற்படுத்துங்கப்பா என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் ஒரு காரியத்தை இந்த நாளில் நீ செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால நீங்க செய்வீராக, நீ செய்வீராக. செய்து உங்கள் பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்தும், மகிழ்ச்சி ஆக்கும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே நீ கிரியை செய்வீராக. எங்களால ஒன்று முடியாதப்பா, உங்க ஆவியானவரால எல்லாம் முடியும் ஆண்டவரே, எல்லாம் முடியும் ராஜா. நீ பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்வீராக. செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம், செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என்னென்ன காரியங்களுக்காய் உடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும். தேவன் அற்புதங்களின் தேவன் என்பதை எல்லாருக்கும் சொல்லும்படி உடைய பிள்ளைகளை நீர் இந்த நாளில் அற்புதத்தை காண செய்வீராக. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே அதிகாலை வேளையில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பெரிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, வயதானவர்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு என்னென்ன காரியங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறாங்களோ நீ ஏதாயிலும் ஒன்றை செய்து அந்த பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிகாலை வேளையில உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. இந்த நாள் பிள்ளைகளுக்கு வெற்றி நாளாய் மாறுவதாக. இந்த நாளை நாங்கள் செபிக்கும்படியா எங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை தந்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வாய்ப்பை தந்தபடியால் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காய் செபிக்கிறோம். உடைய அடியானை நீர் பலப்படுத்தும், இன்னும் அதிகமாக இந்த ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. தேவ நாமம் உடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் உடைய ஊழியங்க உடைய வார்த்தை கடந்து செல்லட்டும் ராஜா, உலகெங்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அநேக மக்கள் ஆண்டவரே இதன் வாயிலாக கேட்கிற வசனங்கள் உடைய வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்தை தொட்டுவதாக ராஜா. ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. தேவ நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. தகப்பனே, இன்னும் எங்கெல்லாம் உடைய ஊழியங்கள் நடக்கிறதோ அந்த ஊழியங்களில் எல்லாம் உங்க நாம மகிமைக்கென்று அது பெறட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. அந்த ஊழியத்திற்கு ஆண்டவரை தாங்குகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஸ்பான்சர் பண்ணுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் முழங்கால்களையும் கரங்களையும் நீ பலப்படுத்துவீராக ராஜா. இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் மாறுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, பிறந்த நாட்களை
ஆண்டவரே நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இந்த புதிய ஆண்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் பிள்ளைகள் நன்மையும் கிருபைகளையும் பெற்று வாழும்படி ஜெபிக்கிறோம். வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஆண்டவர் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய இந்த திருமண புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. குறைவெல்லாம் நிறைவாகிற ஆண்டாய் மாறட்டும். என்னென்ன குறைவு என்று நினைத்தார்களோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து மீதியான இந்த பகல் காலம் முழுவதும் பிள்ளைகள் பிரயாணங்கள் போக்கு வரவு ஆண்டவரே எக்ஸாமுக்காக போகிற பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீரே பாதுகாத்துக்கொள்ளும். தெய்வீக சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. உடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். எல்லா மகிமையும் துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்